ఉత్తర చెన్నైలో భారీ సంఖ్యలో శాంతాక్లాజుల కవాత్. క్రిస్మస్ సందర్భంగా ప్రజలకు మిఠాయిలు పంచినందుకు సంతోషం. ఏఐసిసిసి ఆధ్వర్యంలో ఆదివారం సాయంత్రం చెన్నైలోని మింట్ గడియార స్తంభం నుంచి వేలాది మంది క్రైస్తవులు శాంతాక్లాజులు ధరించి ప్రజలకు క్రిస్మస్ శుభాకాంక్షలు తెలుపుతూ భారీ ర్యాలీ నిర్వహించారు. ఈ ర్యాలీలో రాష్ట్ర మైనారిటీ సంక్షేమ శాఖ మంత్రి నాజర్ పాల్గొని మాట్లాడుతూ ప్రభుత్వం సామాజిక న్యాయం, అన్ని మతాల ఆచారాలను గౌరవిస్తూ వారికి అవసరమైన కోరికలను నెరవేరుస్తుందని చెప్పారు. ఈ కార్యక్రమంలో ఏఐసిసిసి ఆల్ ఇండియా ప్రెసిడెంట్ మోహన్ దాస్ తదితర నిర్వాహకులు, క్రైస్తవ సంఘాల ప్రముఖులు, దైవ సేవకులు, ప్రజలు భారీ సంఖ్యలో పాల్గొన్నారు. TNT న్యూస్ కోసం వసుంధర. அனைத்திலும் மாறுபட்ட மக்கள் வாழுகின்ற நாடு இந்தியாவாக இருந்தாலும் வெற்றி மேல் ஒற்றுமை காணுகின்ற நாடு எதுனா இந்தியா தான் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஆனால் அதில் ஊனம் ஏற்பட்டிருக்கிற இருவேறு கருத்துக்கு இடமே கிடையாது. எந்தெந்த கோணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஏ பத்தி அண்மையில் ஏற்பட்ட மத மாற்ற சட்டம், அதே மாதிரி கர சேவை, அதே போன்று பார்த்தீங்கன்னா எந்தெந்த கோணத்தெல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு பங்கம் ஏற்படுத்த வேண்டுமோ அப்படிலாம் ஏற்படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் அதையெல்லாம் மிஞ்சுகின்ற அளவிற்கு பாதுகாப்பு அரணாக நம்முடைய அரசு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு காலகட்டத்தில் ஜீசஸ் அவர்கள் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் யாராக இருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாற இடம் தருகிறேன். அந்த பைபிளுடைய உயிருள்ள வாசகம் வந்தோம். அந்த வாசகத்திற்கு இணங்கதான் இன்றைய தினம் தமிழக முதல்வர் அவர்கள் வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்திருக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மிகப்பெரிய பாதுகாப்பரானாக இருந்து கொண்டு கண்ணின் இவை போல நம்ம எல்லாம் காத்து கொண்டு வருகின்றார்கள். அதுல இருவேறு கருத்து கிடையாது. ஆக கிறிஸ்துவ என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, முழுக்க முழுக்க சகோதரத்துவம், சமத்துவம், ஒற்றுமை,